எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தேச துரோகி என்று பேசிய தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜாவை கண்டித்து சிவகங்கையில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஃபாரூக் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஃபாரூக், என்னென்ன கோரிக்கைகளோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் காங்கிரசார்? விவரங்கள். வணக்கம் ஃபரிதா. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவரும் தற்போது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராஜாவை கண்டித்து சிவகங்கை மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று மாவட்ட ஆட்சித்தர் அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை சிவகங்கை மாவட்ட தலைவரும் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினருடைய தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ராஜா தரக்குறைவாக பேசியதாகவும், அவர் அமெரிக்கா பயணத்தில் இருந்தபோது அவரை தேச துரோகி என்று குற்றம் சாட்டியதாகவும் இவர்கள் அதனால ராஜா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் காவல் நிலையத்தில் ராஜா மீது புகார் அளிக்கப்பட்டும், புகார் மனுக்கான ரசீதை அந்தந்த காவல் நிலையங்கள்ல காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கவில்லை என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்று காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதோடு சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு மனு கொடுத்தார்கள். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இடத்தில் நாங்கள் கொடுத்த மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அந்தந்த பகுதியில் கொடுக்கப்பட்ட மனுகளுக்கு உரிய ரசீது வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும், நீங்கள் கொடுத்த அந்த மனுவுக்கான மனு ரசீது காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகங்களை அது வழங்குவதற்கு உத்தரவிடுவதாகவும் தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி ஃபாரூக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.